பர்த்டேக்குள்ள மொசல பில் பண்ற சேலஞ்சு எனக்கு டே 6 காலையில எழுந்ததும் கடைக்கு போயிட்டு வான்னு அனுப்பிச்சு வச்சாங்க. சரி நானும் கடமையை முடிச்சுட்டு கடைக்கு போயிட்டு வந்தேன். போயிட்டு பால் பாயிட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு நமக்கு தான் காஃபி வரும்னு ஒரு கணிப்புல இருந்தேன். கடைசியில பார்த்தா கழனியில வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு காஃபி எடுத்துட்டு போனோம் சொல்லிட்டாங்க. மறந்து விட்டுட்டு வந்த பிஸ்கட்டையும் போயிட்டு வாங்கிட்டு வர சொல்லிட்டாங்க. அதை வாங்கிட்டு வந்துட்டு தம்பியை கூப்பிட்டு கழனி கிளம்பிட்டேன். அங்கே போயிட்டு காஃபியும் பிஸ்கட்டும் கொடுத்துட்டு கிளம்பிடலாம் தான் பார்த்தேன். ஆனால் கஷ்டப்பட்டு நட்ட நடவை விட ஈஸியாக அந்த பில்லு அதிகமாக இருந்தனால களப்பறிக்கிறவங்களும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்க கஷ்டத்தை குறைக்கிறதுக்கு நம்ம கை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கை கொடுத்த எனக்கு பெண்டு நிமிர்ந்துருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு பில்லு இருந்துச்சு. பயிரோட பில்லோட எண்ணிக்கை அதிகமாகவே இருந்துச்சு. நானும் வாரம் வாரிட்டே இருக்கேன், முடியவே இல்லை. களத்தில் இறங்கியாச்சு, கடமையை முடிச்சு அவனு சொல்லிட்டு ஒரு வேளை முடிச்சுட்டு மதிய சாப்பாடு வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் கழனிக்கு எடுத்துன்னு வந்துட்டேன். அவங்க எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு மறுபடியும் நம்மளோட கடமையை வந்து ஒரு வழியாக நல்லபடியாக முடிச்சாச்சு. நான் பார்த்தீங்கன்னா புஷ் புல்லு லெக் பிளஸ் கோர்னு சொல்லிட்டு வீக்குக்கு 6 days ஒர்க் அவுட் பண்றேன். சண்டே ஒரு நாள் மட்டும் ரெஸ்ட் விட்டுக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அட்டன் அப்படியே லெக் பிளஸ் கோர் ஒர்க் அவுட். அப்படியே இன்னைக்கான குரல் பகுதிக்கு வந்துருவோம். இன்னைக்கான குரல் என்னன்னா, பொறியின்மை யாருக்கும் பழியன்று, அறிவருந்து ஆழ்வினை இன்மை பழி. பொருள் என்னோட ஸ்டைல சொல்லலாம். மக்களை ஐயோ எனக்கு லைக் இல்ல, வியூஸ் வரல, வசதி இல்லை, இதெல்லாம் சொல்றது ஒரு பிரயோஜனமே இல்ல. அதெல்லாம் ஒரு குறையும் கூட கிடையாது. ஆனா எதை பண்ணா நம்ம ஜெயிப்போம்னு தெரிஞ்சோம் அதை முயற்சி எடுக்காமலே சோம்பேறியா உட்கார்றது மட்டும்தான் வந்து அவமானம். முயற்சி பண்ணுங்க, பலன் தானா வரும். இத்துடன் விடைபெற்றுக் கொள்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம் நண்பர்களே.